ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக ரிலீஸ் ஆன ஒரு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி கம்பேர் பண்ண போகிறோம். அந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே டைமிங்கில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸோட நேம் என்னென்னா நோக்கியா 5.3 அண்டு மோட்டோ G9. இந்த 2 ஃபோன்ஸும் தான். இந்த 2 ஃபோன்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த 2 ஃபோனோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா நோக்கியா 14,000 கிட்டத்தட்ட, மோட்டோ 11,499. ரேட் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, டெரராக தான் இருக்குது. இது ரெண்டில் மோட்டோவோட ப்ரைஸ் கொஞ்சம் பரவாயில்ல, பட் நம்ம ப்ரைஸை வச்சு எதையும் முடிவு பண்ண முடியாது. ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்ப்போம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் நோக்கியாவுக்கு 4GB ரேம் 64GB ரோம், அதே தான் மோட்டோவுக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த ரேட்டுக்கு இது ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லலாம். அடுத்து டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே IPS LCD டிஸ்பிளே, ரெசல்யூஷன் எல்லாமே கிட்டத்தட்ட 2 ஃபோன்ஸுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது. 2 ஃபோன்ஸும் HD+ தான் கொடுத்துருக்காங்க, ஃபுல் HD கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா ஃபுல் HD கொடுத்துருக்கணுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதோட ஓல்டு மாடலான ஸ்மார்ட் ஃபோனு, அதாவது நோக்கியா 5.1லேயே அவங்க ஃபுல் HD கொடுத்தாங்க. இதோட ரேட் கம்மி. 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே அப்படி தான், பக்கா டவுன்கிரேட் தான் டிஸ்பிளேயில். அடுத்து கேமராவில் வச்சு பார்த்தீங்கன்னா கேமராவில் மோட்டோ G9 கொஞ்சம் கூடவே இருக்குது, 48 MBலாம் இருக்குது. ஆனால் இதில் ஸ்டார்டிங் ப்ரைமரி கேமரா 13 MB தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் கேமரா மெகா பிக்சலை வச்சு முடிவு பண்ண முடியாது, ஏன்னா ரெண்டுத்துக்குமே வேறு ப்ராசஸர் அண்ட் சிப் செட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேபி ரெண்டுத்தையுமே ஒன்றா வச்சு நேரடியாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் எது கிளாரிட்டி அதிகம்னு கரெக்டாக சொல்ல முடியும். பேட்டரியில் பார்க்கும்போது நோக்கியாவோட மோட்டோ 1000 mAh டிஃப்ரென்ஸில் கொடுத்துருக்காங்க கிரேட்டராக. ஃபாஸ்ட் சார்ஜிங் கிட்டத்தட்ட 2 ஃபோனுக்குமே ஒரே மாதிரி தான். mAh மட்டும் வச்சு முடிவு பண்ண முடியாது இந்த ஃபோன் ரொம்ப நேரம் சார்ஜ் நிற்குங்கிறது. அது ஃபோனோட வெயிட்ஸ் அண்ட் ரன்னிங் ஸ்பீடை பொறுத்தும் இருக்குது, அது பேட்ரி ட்ரைனிங்கில். அடுத்து நம்ம சாஃப்ட்வேரில் பார்த்தோன்னா Android 10 ஒக்டா கோர் ப்ராசஸர், Qualcomm Snapdragon 665 நோக்கியாவுக்கு. மோட்டோவுக்கு Snapdragon ரொம்ப கம்மியாக இருக்குது, 662. அதுலேயும் சில பேர் என்ன ஒக்டா கோர் என்ன ஸ்னாப்ட்ராகன் இந்த மாதிரி திங்க் பண்ணுவீங்க, என்னென்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம ரேம் ரோம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இந்த ப்ராசஸரும் ரொம்ப முக்கியம். இதுவும் ரன்னிங் ஸ்பீடை டிசைட் பண்ணும், ரேம் மட்டும் டிசைட் பண்ணாது. இது உண்மையிலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். இது ஃபோனுக்குள்ளே உள்ள ஒரு சிப். இந்த விஷயத்தில் நோக்கியா ஓரளவு பரவாயில்ல. அதோட நோக்கியாவை பற்றி உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. நோக்கியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணுற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் அப்பப்போ மெயின்டெனன்ஸாக சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துட்றாங்க. அதில் இந்த ஃபோனுக்கு ஆல்ரெடி 11 அப்டேட் ரெடின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாங்கின கையோட சாஃப்ட்வேர் அப்டேட்டே கொடுத்துடலாம் போலருக்கு. சரி, ஓகே. அடுத்து நம்ம ஃபோனோட டிசைனிங்கில் பேக் பேனல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. நோக்கியா மோட்டோ ரெண்டுத்துலேயுமே பழைய மாடல்ஸில் கிளாஸ் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய டவுன்கிரேட் தான். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபோனோட டிசைன்ஸில் இந்த ஃபோன் 2 ஃபோனுமே 6.5 inches கொடுத்துருக்காங்க. நோக்கியாவில் 180 கிராம் வெயிட் 8 mm கொடுத்துருக்காங்க வித்து. இதில் 2 கிராம் வெயிட் 9 mm. டெப்த் இல்லை, வித்து தான். அது சின்ன மிஸ்டேக் தான், அது வேற ஒன்றும் இல்லை. அந்த ஃபோனோட ஸ்லிம்னஸ் தான் அது 9.18 mmங்கிறது. இந்த விஷயத்தில் நோக்கியா தான் பெஸ்ட்டு. ஏன்னா எந்த அளவுக்கு ஃபோனோட வெயிட்டும் ஸ்லிம்னஸும் கம்மியாக இருக்கும் அந்தளவுக்கு சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்கும். அதனால தான் mAh வச்சு முடிவு பண்ண முடியாதுன்னு சொன்னேன். என்னோடய கெஸ்ஸிங்கில் 2 ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்னு. உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போடுறதோட விட்றாங்க, கூடவே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி.